வணக்கம். நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ரஷீதா ஃப்ரம் ஆஷா ஆயுர்வேத கிளினிக் அண்ட் தெரப்பி சென்டர். நம்ம லிவ்ரைட்டோட சேர்ந்து ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். யோக முத்ராஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம கை விரல்களை நீட்டியவாறோ இல்ல விரல் நுனிகளை சேர்த்தவாறோ செய்யறது தான் முத்ராஸ். அந்த விரல்கள் மூலம் என்னன்னா நம்ம ஆற்றலை கிரகிச்சுட்டு நம்மளோட உடலோட உறுப்புகளுக்கெல்லாம் பிராண சக்தியை கொடுக்கறது தான் முத்திரைகள்னு சொல்றோம். இந்த முத்திரைகள் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு செய்யறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 முறை கூட செய்யலாம். அதே மாதிரி ஒரு சில நேருக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் மெடிகேஷன் எடுத்திருப்பாங்க. ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் பிபி, சுகர் அந்த மாதிரி ஏதாச்சும் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா, அந்த மெடிசனை எடுத்துட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சே அதை செய்யலாம். அதுவும் ஒரு நாளைக்கு 5 முத்திரையில இருந்து 6 முத்திரை வரைக்கும் கூட பயிற்சி செய்யலாம். ஒரு முத்திரை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7 நிமிஷத்துல இருந்து குறைந்தது 30 நிமிடங்கள் வரை பயிற்சி செய்யறது நல்லது. அது மட்டும் இல்லாம நம்ம முத்திரைகள் செய்யும் போது நம்ம விரல்கள்ல மோதிரங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் அணிஞ்சிருக்கோம்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம செய்யறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பர்டிகுலரா என்னன்னா, நம்ம கண்ணாடி அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம், ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றோம், கண் கண்ணாடி அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு செய்யறது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு பை ஆக்சிடென்ட் எனி போன் இன்ஜுரி அந்த மாதிரி ஆயிருக்கும், போன் சர்ஜரிஸ் பண்ணியிருப்பாங்க, அதுல நம்ம இம்ப்ளான்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்ச நாள் சர்டைன் பீரியட் வரைக்கும் அவங்க பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆஃப்டர் தட் அவங்க அந்த பயிற்சிகளை அவங்களுமே செய்யலாம். இப்ப அடுத்த நம்ம ஒரு முத்திரையை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது லிங்க முத்திரை. லிங்க முத்திரை அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதாவது நம்ம கை விரல்கள்ல 4 விரல்களையும், அதாவது கட்டை விரலை நேராக வைத்து மற்ற 4 விரல்களை உள்நோக்கியவாறு உள்ளங்கைக்கு ஏற்ற மாதிரி மடக்கி வைப்பதுதான் லிங்க முத்திரை. இந்த லிங்க முத்திரை எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட நுரையீரல் சார்ந்த, அதாவது லங்ஸ் ப்ராப்ளத்துக்கு, அடிக்கடிக்கு சளி பிடிக்குது, அந்த மாதிரி ஒரு வீசிங் இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளத்துக்கு எல்லாமே இந்த லிங்க முத்ரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல ஹீட் ஜென்ரேட் பண்றதுக்கு, அதாவது உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துறதுக்குமே இது மிகவும் சால சிறந்ததா இருக்கும். இதையுமே நம்ம குறைந்தது ஒரு நாளைக்கு காலை மாலை இருவேளை செய்யலாம். அதே மாதிரி ஒரு 7 மினிட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு மேக்சிமம் 30 மினிட்ஸ் வரைக்கும் கூட நம்ம இதை செய்யலாம். இதுதான் லிங்க முத்திரை. அடுத்த முத்ரா என்னன்னா பிராண முத்ரா. இந்த பிராண முத்ரா அப்படின்றது எப்படி செய்யலாம் அப்படின்னா, நம்ம கையில கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3 விரல்களை இணைத்து மற்ற 2 விரல்களை நீட்டியவாறு செய்வதுதான் பிராண முத்ரா. இந்த பிராண முத்ரா எஸ்பெஷலி தூக்கம் இல்லாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆழ்ந்த தூக்கம் இல்ல, அடிக்கடிக்கு டிஸ்டர்ப் ஸ்லீப்பா இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிராண முத்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிராண முத்ரா ஒரு நாளைக்கு 3 முறை கூட செய்யலாம். ஒரு குறைந்தது 7 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் செய்வது மிகவுமே தூக்கத்தை அதிகரித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கண் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே இது மிகவும் பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பாடியில குளிர் தாங்கவே முடியல, குளிர்து ரொம்ப, அடிக்கடிக்கு சளி தொல்லை வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தவும் இந்த பிராண முத்ரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது அபான முத்ரா. இந்த அபான முத்ரா அப்படின்றது எப்படி செய்யலான்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளோட கை விரல்களில கட்டை விரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல் இந்த 3 விரல்களை சேர்த்து மற்ற விரல்களை நீட்டியவாறு செய்யறதுதான் இந்த அபான முத்ரா. இந்த அபான முத்ரா எஸ்பெஷலி எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய முத்ரா அப்படின்னா இந்த அபான முத்ரா. அது மட்டும் இல்லாம சிலருக்கு அதிகப்படியான தாகம், பசி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்குமே இந்த முத்திரை செய்யும் போது அதெல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய முத்திரையா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்பான வாயு முத்ரா ஒரு நாளைக்கு இதையுமே 2 அல்லது 3 முறை பயிற்சி செய்யலாம். இந்த முத்திரை செய்யும் போது சர்க்கரை நோயாளிகளுக்கு அதீத சோர்வு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தும் அவங்க ரிலீஃப் ஆகலாம். இந்த முத்திரையானது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு. அடுத்தது ருத்ர முத்ரான்றது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, வெரிகோஸ் வெயின், அதாவது ரத்த நாளங்களினால் அடைப்பு, ரத்த நாளங்களினால் நிறைய பேருக்கு இந்த கால்களில எல்லாம் இந்த நரம்பு சுத்துன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்துக்கு இந்த ருத்ர முத்ரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடுவிரலோ சுண்டு விரலையே நீட்டியவாறு மற்ற 3 விரல்களின் நுனியை சேர்த்து வைப்பதுதான் இந்த ருத்ர முத்ரா. இந்த முத்திரையுமே குறைந்தது 7 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணலாம். இது பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த ரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பு,
அது மட்டும் இல்லாம இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்தினால கால்கள்ல ஏற்படும் வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே மிகவும் சிறந்ததா இருக்கக்கூடியதுதான் வந்து இந்த ருத்ர முத்ரா. அடுத்தது கிரீட முத்ரா. இந்த கிரீட முத்ரா வந்து எப்படி செய்யலான்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது நம்மளோட ஆள்காட்டி விரலை நீட்டிட்டு மற்ற விரல்களை, அதாவது மற்ற 3 விரல்களை உள்நோக்கியவாறு மடைத்து, கட்ட விரலையும் உள் வைத்து, 3 விரல்களை மேல் வைத்து மற்றும் ஆள்காட்டி விரலை நீட்டியவாறு செய்வதுதான் வந்து கிரீட முத்ரா. இந்த கிரீட முத்ரான்றது வந்து நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து குறையறதுக்கும், நம்ம ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த முத்திரையை பிராக்டிஸ் பண்றது வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு முத்திரா. இது நம்மளோட எதிர்மறை எண்ணங்களை வந்து ரொம்பவே படிப்படியா குறைக்கக்கூடியது. இந்த கிரீட முத்ரா வந்து ஒரு நாளைக்கு 7 நிமிஷத்துல இருந்து இதுவே வந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த கிரீட முத்திரான்றது வந்து நம்மளோட எனிதிங் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முத்திரையை பிராக்டிஸ் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு நம்ம பார்த்திருக்கிறது 5 முத்திரைகளை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோல இன்னுமே நம்ம முத்திரைகளை பத்தி விளக்கமா பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். தேங்க்யூ.